சிறுகடிக்க ஆசை சீரியல்ல நம்ம அருண் சீதாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறதுக்காக இங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாப்புல, மன்னிப்பு கேட்கிறாப்புல. ஆனா சீதா இருந்துகிட்டு நான் எங்க அக்காகிட்டயும் மாமாகிட்டயும் சொல்லிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப மீனா வீட்டுக்கு வராங்க. மீனா கிட்ட சீதா நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க. மாமா கிட்ட பேசுவோம் அப்படின்னு நம்ம மீனாவும் சொல்றாங்க. இந்த பக்கம் சிந்தாமணியும் ரேகாவோட அப்பாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கிட்டு சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரேகாவையும் நம்ம சத்யாவையும் நம்ம கூடவே வச்சுக்கணும், அவங்களோட போக விடக்கூடாது, நம்ம வீட்லேயே வீட்டோட வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளானு. அதுக்கேற்ற மாதிரி ரேகாவும் சத்யாவும் அங்கேருந்து தன்னோட துணிமணிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க இல்லையா. உடனே நம்ம சிந்தாமணியோட ஆள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு உடனே அவசர அவசரமாக ஓடி போய் பெட்டில் படுத்துக்கிட்டு போர்வையை போத்திக்கிட்டு படுத்துருக்கிறாப்புல. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிந்தாமணி நீங்கள் இங்கேயே இருந்துக்கலாம்ல, அப்பாவால் இனிமேக்கு பிஸ்னஸ் பார்க்க முடியாது, நீங்கள் தான் ஏற்கனவே இங்கே தானே வேலை பார்த்தீங்க, அதனால் இனிமேக்கு நீங்கள் தான் இந்த பிஸ்னஸ் எல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி கேட்க ஆரம்பத்தில் சத்யா தயங்குறாப்புல. ஆனால் இவங்க தான் ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால வேற வழியே இல்லாமல் சத்யாவும் ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சம்மதிச்சிட்றாப்புல. இந்த பக்கம் நம்ம முத்துவும் அண்ணாமலையும் பாட்டியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம மீனா ஆசை ஆசையாக போய் பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு ஆமாம் நீ யாருமா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன பாட்டி இப்படி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி பாட்டி என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்க, ஆமா நீ யாருமா அப்படின்னு சொல்லி ஸ்ருதியையும் பார்த்து பாட்டி அப்படி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயாவை என்ன நீ 6 மாசத்துல இவ்வளோ குண்டாயிட்ட அப்படின்னு சொல்ல, நம்ம ரவி என்னடா காலேஜுக்கு போகிற இப்படி தாடி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்து பாட்டியை போய் ரூமில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை எல்லா விஷயத்தையும் சொல்கிறாப்புல. இந்த மாதிரி பாட்டிக்கு கொஞ்ச நாளைக்கு நடந்த எல்லாமே மறந்துடுச்சு, அவங்கள பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கிற விஷயந்தான் ஞாபகத்தில் இருக்குது, அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது முத்து அங்கே வந்து பார்ட்டிக்கிட்ட நம்மளாம் எந்த விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லக்கூடாது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும் ஞாபகம், டாக்டரும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, பாட்டிக்கு ஏற்ற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கணும். கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் அருணோட வீட்டுக்கு போகிறாங்க சீதாவை அழைச்சிக்கிட்டு. அருணும் திருந்திட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முத்துவையும் மீனாவையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேச்சுவார்த்தைலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் திருந்துவாரா அப்படிங்கிறது தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.